नशीली दवाओं की तस्करी को नियंत्रित करने में विफल रहने के लिए डीएमके सरकार की निंदा करने के लिए एक विशाल मानव श्रृंखला का आयोजन किया गया। अन्ना द्रमुक महासचिव एडाप्पाडी पलानीस्वामी ने सलाह दी कि जनता और युवाओं में नशीली दवाओं की लत के बारे में जागरूकता पैदा करने और तिरुवन्नामलाई जिले के सेनगाम में नशीली दवाओं की तस्करी को रोकने में विफल रहने के लिए द्रमुक सरकार की निंदा करने के लिए 12 तारीख को पूरे तमिलनाडु में एक मानव श्रृंखला का विरोध किया जाएगा। साउथ यूनियन एआईएडीएमके की ओर से तिरुवन्नामलाई जिला सेनगाटा पूर्व मंत्री पॉलूर विधानसभा सदस्य एग्री ने डीएमके सरकार की निंदा की। कृष्णमूर्ति के नेतृत्व में नए बस स्टैंड एमजीआर प्रतिमा से मानव श्रृंखला का विरोध उन्होंने जिला कार्यालय तक किया और प्रदर्शन के बाद उन्होंने पत्रकार को इंटरव्यू दिया। कार्यक्रम का आयोजन केंद्रीय सचिव महर्षि मनोहर ने किया और नगर संघ प्रशासक, जिला प्रशासक, अन्य टीम प्रशासक, नगर परिषद सदस्य, पंचायत नेता, पार्टी स्वयंसेवक, जनता सभी ने भाग लिया और प्रकाश डाला। इसका नेतृत्व पूर्व मंत्री पॉलूर विधानसभा सदस्य अक्री कृष्णमूर्ति ने किया। संघ सचिव महर्षि मनोहर की उपस्थिति में वैकल्पिक दलों से 50 से अधिक लोग अन्ना द्रमुक में शामिल हुए और कार्यक्रम में 500 से अधिक एआईएडीएमके सदस्यों ने भाग लिया। தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் திரு என் சம்பத் திமுக, எம் தேவராஜ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இ ராஜேஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சி, கார்த்தி பாரதிய ஜனதா கட்சி, சஞ்சீவி பாரதிய ஜனதா கட்சி, வெற்றிவேல் நாம் தமிழர் கட்சி, புகழ் பாரதிய ஜனதா கட்சி, ஏழுமலை பாரதிய ஜனதா கட்சி, சபரி நாம் தமிழர் கட்சி, சந்தான அரசு நாம் தமிழர் கட்சி, சிவகாமி நாம் தமிழர் கட்சி, அருள் நாம் தமிழர் கட்சி, தேவராஜ் திமுக, சக்திவேல் திமுக, கார்த்தி திமுக, அருள் திமுக, சதீஷ்குமார் திமுக, பசுபதி திமுக, தனஞ்சயன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எஸ் பிரவீன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எஸ் புகழ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, லோகு திமுக, சக்திவேல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஹேம்நாத் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சக்தி நாம் தமிழர் கட்சி, தினகரன் நாம் தமிழர் கட்சி, தமிழ் நாம் தமிழர் கட்சி, வெங்கடேஷ் திமுக, இவர்களோடு இன்னும் 50க்கும் மேற்பட்டோர் திமுக, பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி நம்முடைய ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அக்ரியார் தலைமையில் செங்கம் மேற்கொண்ட செயலாளர் மகரிஷி மனோகரன் முன்னிலையில் தங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம எல்லாம் வழிநடத்துகிற ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்துகிறார். மரியாதைக்குரிய மாட்சி மிகுந்த முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அருமை அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணையின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளில் தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற விடியா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டித்தும், போதைப் பொருட்கள் தமிழகத்திலே தாராளமாக நடமாடுவதை கண்டித்தும், தடுக்க வேண்டிய நிர்வாகத்தில் இருக்கின்ற முதலமைச்சராக இருக்கிற விடியா திமுக ஆட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கிற நிர்வாக திறமையில்லாத முதலமைச்சராக, ஒரு பொம்மை முதலமைச்சராக இன்றைக்கு தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களை பதவி விலக கோரியும், போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க கோரியும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகமெங்கும் மனித சங்கிலி போராட்டம் நடத்த ஆணையிட்டார். அதன் அடிப்படையிலே திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் புதுப்பாளையம் பேரூராட்சி, செங்கம் பேரூராட்சியில் சிறப்பான முறையிலே மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே கழகத்தினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிரணியைச் சேர்ந்த சகோதரிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களுடைய ஆதரவோடு மிக சிறப்பான முறையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும், இன்றைக்கு கடத்தல் மன்னனாக இருக்கிற
ஜாபர் சாதிக் அவர்கள் 5000 கோடிக்கும் மேலாக இன்றைக்கு போதைப் பொருட்களை கடத்தியிருக்கிறார். அதற்கான வாக்குமூலங்களை அவர் தந்திருக்கிறார். அதிலே முதலமைச்சரோடு நெருக்கமாக இருக்கின்ற புகைப்படங்கள் வெளிவந்திருக்கிறது. விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு நெருக்கமாக இருக்கின்ற புகைப்படம் வந்திருக்கிறது. அதேபோல் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டைரக்டராக இருக்கிற மங்கை என்ற திரைப்படத்திற்கு கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் ஃபைனான்ஸ் செய்திருக்கிறார். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபி கடத்தல் மன்னனோடு ஃபோட்டோ எடுத்து